ஜூலி வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல நிறைய ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள் வந்தது. என்னுடைய கரு கலைந்ததற்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில சொல்றாங்க. 41 பேர் வந்து கரூர்ல இறந்தாங்க, அதுக்கு அவர் காரணமோ இல்லையோ தெரியாது, ஆனா என்னுடைய கரு கலைந்ததுக்கு விஜய் தான் காரணம். டெஃபமேஷன் போடுகின்ற தகுதி இந்த ஜூலி என்பவருக்கு இருக்கின்றதா? அவர் இப்ப முதலமைச்சரை அவர் அவதூறா பேசுறதுக்கு விஜய் அவர் மேல மானநஷ்ட வழக்கு போட முடியும். இப்போ ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு கேட்டாக்கா, ரியலி ஜூலி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனில் இன்வால்வ் ஆகியிருந்தாரா இல்லையா? யார்கிட்டையும் பைசா வாங்கக்கூடாது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து 100% கொடுப்பவரும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், வாங்குறவரும் ஃப்ரீயாக தான் வாங்கி பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் யாரை போய் டார்கெட் பண்ணுறாங்கனாக்கா, ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவர்கள். பணம் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்களோட உடம்பு பாடிலாம் நல்லா இருக்கும், ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும். அவங்கக்கிட்ட போய் நான் 1 லட்சம் கொடுக்குறேன், 1.5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவங்க 4 லட்சம் 5 லட்சத்துக்கு அதை சேல்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் அதை பல லட்சங்களுக்கு ஃபீஸாக வாங்கிக்கிட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது ஒரு மாஃபியா கேங்காக நடக்குது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். பிரபல யூடியூப் பிரபலங்கள்னு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அப்பப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் அது பிரபலம் அடைகிறதும் வழக்கமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ ஜூலி என்கின்ற ஒரு பெண் வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்கள வந்து பேட்டி எடுத்தாங்க. அதில் வந்து பல விஷயங்களை அவங்க கூறியிருந்தாங்க. அந்த சாராம்சத்தை பேசலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலி. ஜூலி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க வந்து ஒரு நர்சிங் படித்த ஒரு நர்சிங் மாணவி. அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா ஏதோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த வரும்போது அதில் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பேசுனது எல்லாமே தமிழ்நாடே பொங்கி எழுந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடினாங்க. அதில் வந்து இது பண்ணாங்க. அப்போ அந்த மைக்கில் ஏதோ அவங்க முன்னாடி பேசுனது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் போனாங்க, அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஒரு கதையாக இருந்தாலும் அவர்கள் வந்து எப்போவுமே ஒரு வீடியோஸை போட்டு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதுல சிலருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஜூலி வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் நிறைய ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள் வந்தது. அதில் வந்து அவங்களும் பல வீடியோக்கள்லாம் அவங்க பேசியிருந்தாங்க, அதுக்கு எதிராக பல சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடந்தது, மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ அவர் வந்து ஒரு அலிகேஷன் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் சொன்னார். அதில் வந்து என்ன சொன்னார்னாக்கா, என்ன வந்து நிறைய பேர் வந்து கிட்னி திருடின்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு வந்து டெஃபமேஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்தோம். எங்கள் டெஃபமேஷனை எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் வந்து விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில், வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம். அப்புறமா கோயம்பேடு போங்கன்னாங்க, கோயம்பேடுலேருந்து கமிஷனர் ஆஃபீஸ் போங்கன்னாங்க. இப்படி எங்களை அலக்கழிக்கிறாங்களே கண்டு எங்கள் கேஸையே அவங்க எடுக்கலை. அதனால் நான் இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபைனலாக வந்து கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து கொடுத்தது அவங்க கேட்டு என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் கொடுக்க வந்தது வந்து ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் மாதிரி, கிரிமினல் டெஃபமேஷனில் இது வராது, நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, கோர்ட்டு வந்து சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த பேட்டியில் அவங்க சொன்ன சாராம்சம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, முதலமைச்சர் விஜயை பார்த்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னுடைய கரு கலைந்ததற்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. இது வந்து பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். இருந்தாலும் அவங்க வந்து கண்ணீர் மல்க சொல்கிறாங்க, விஜய் தாங்க என்னுடைய கருக்கலைப்புக்கு காரணம். 41 பேர் வந்து கரூரில் இறந்தாங்க, அதுக்கு அவர் காரணமோ இல்லையோ தெரியாது, ஆனால் என்னுடைய கரு கலைந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, மார்ச் மாதத்தில் கரு கலைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் மாதத்தில் தான் அவங்க நிறைய வீடியோ போடுறாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் தான் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா அவர் சில வீடியோ போடுறாங்க. கொஞ்சம் அவங்க ஹார்ஷாகவே அந்த வீடியோவில் பேசுகிறாங்க. அவர் முதலமைச்சர் விஜயை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் இவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா என்னை பழிவாங்கும் நடவடிக்கைகளாக பண்ணுறாங்க. இதற்காகத்தான் நான் இங்கே வந்து டெஃபமேஷன் போடுறேன் அப்படின்றாங்க. இதில் 2 விஷயம் பற்றி தான் நம்ம இப்போ பேச வந்தோம். ஒன்று, டெஃபமேஷன் என்றால் என்ன, அந்த டெஃபமேஷன் போடுகின்ற தகுதி இந்த ஜூலி என்பவருக்கு இருக்கின்றதா? இரண்டாவது, இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களே அது லீகலா இல்லை இல்லீகலா, இது 2 தான் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபமேஷன் போடுறதுக்கு இவங்க வந்திருக்காங்களே, இவங்களுக்கு
டெஃபமேஷன் இவங்களால போட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஜூலி என்பவர் யாருன்னாக்கா ஒரு நர்சிங் படித்த ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட், ஏதோ நர்ஸாக இருந்திருக்காங்க போல இருக்குது. கொஞ்ச நாள் திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்சிங் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனாங்க, இது பண்ணுறாங்க. இவங்க வந்து உடனே என் மேலே அவதூறு போட்டிருக்காங்க. இப்போ வந்து போடுறது வந்து எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொன்னாக்கா, டெஃபமேஷன் என்றது மான நஷ்ட வழக்கு. மான நஷ்டம் அவருக்கு அடைஞ்சதுக்கான என்ன ஆதாரம் அவங்க கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்து தான் இந்த மான நஷ்ட வழக்கு பதிய முடியும். மான நஷ்ட வழக்கு எப்படின்னாக்கா, ஒரு இப்போ முதலமைச்சரை அவர் அவதூறாக பேசுறதுக்கு விஜய் அவர் மேலே மான நஷ்ட வழக்கு போட முடியும். ஏன்னாக்கா விஜய் வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக இருக்கின்றார். ஒரு சீஃப் மினிஸ்டரை பற்றி பேசும்போது அவர் இந்த மாதிரி அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லி ஜூலி மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு விஜய் போட முடியும். ஜூலி அடுத்தவங்க மேலே போட முடியுமா மான நஷ்ட வழக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இது சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அவருடைய சொசைட்டியில் அவருடைய தகுதி என்ன, அவர் எந்த மாதிரி ஒரு ரோல் சொசைட்டியில் இருக்கின்றார், அவர் எவ்வளோ பிரபலமாக இருக்கின்றார், இதனால் அவதூறு பண்ணிட்டாங்கன்றதுனால அவருடைய பர்சனல் லைஃப் ப்ளஸ் சோஷியல் லைஃப் எப்படி பாதிக்கப்பட்டது, இதை பார்த்து தான் மான நஷ்ட வழக்கு எடுத்துக்க முடியும். அவர் போட்ட கிரிமினல் மான நஷ்ட வழக்குங்கிறது வந்து கிரிமினல் டெஃபமேஷன். கரெக்டாக போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இது எடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நியாயம்தான். இவர் சிவில் டெஃபமேஷனுக்கு வரணும். சிவில் டெஃபமேஷன் வந்தாங்கனாக்கா என்ன அவர் மேலே அவதூறு சொல்லியிருக்காங்க, யார் மேலே டெஃபமேஷன் போடுறாருன்றதை கிளியராக அவர் சொல்லி போட்டார்னாக்கா உண்மையிலேயே அவருக்கு அந்த தகுதி இருந்ததுன்னா அந்த டெஃபமேஷன் வழக்கு நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்படும். அதில் வந்து விசாரணை, அவர் யார் மேலே குற்றம் சாட்டியிருக்காரோ அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த முடிவு எடுக்கப்படும். தி டெஃபமேஷன் இதை வந்து நம்ம லைட்டாக தான் பேசுறதுக்காக வந்து மெயினாக நம்ம பேச வந்தது, அவர் வந்து அந்த ஆர்கன் திருடி வித்துட்டாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்கிறதுனால ஜூலி ஒரு நர்ஸுக்கு மனித உடலின் உறுப்புகள் பற்றி நல்லா படித்தவர். அதனால தான் அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அப்ரோச்சுக்கோ இல்லை இதுக்கோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே அந்த கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து சில கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஃபண்டு கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேஷன் வாங்கி அதை கொடுத்து கேன்சர் பேஷண்ட்டுங்களை வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து ஜனங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த மாதிரி டிரான்ஸ்பிளண்ட் ஃபண்டு வர்றதை தான் இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இப்போது ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு கேட்டாக்கா, ரியலி ஜூலி அந்த டிரான்ஸ்பிளன்டேஷனில் இன்வால்வ் ஆகியிருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த பிரச்சனை வருது. நார்மலாக இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளன்டேஷன்ங்கிறது எப்போ வந்ததுனாக்கா, டிரான்ஸ்பிளன்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 இந்த ஆக்டை வந்து கொண்டு வராங்க. ஏன் இந்த ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய உயிர்கள் ஆர்கன் கிடைக்காதனால போகுது. அதாவது லிவர் கிடைக்காம, கிட்னி கிடைக்காம, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கிடைக்காம, இந்த மாதிரி நிறைய உயிர்கள் போயிட்டுருக்கு. அவங்கள வந்து தடுக்கணும். அதாவது இறந்த பிறகு அந்த உடலுக்கு எந்த இதுவும் இல்லை, நார்மலாக இறக்குறவங்கக்கிட்ட இருக்கின்ற அந்த ஆர்கனை எடுத்து ஆர்கன் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வச்சு அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பிளன்டேஷன் பண்ணி அவங்கள பழைக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் யார்கிட்டையும் பைசா வாங்கக்கூடாது. ஆர்கன் டிரான்ஸ்பிளன்டேஷன் வந்து 100% கொடுப்பவரும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், வாங்குறவரும் ஃப்ரீயாக தான் வாங்கி பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த கிட்னிக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் 2 கிட்னி ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஒரு கிட்னி இல்லைனாலும் இன்னொரு கிட்னியை கொண்டு கொடுத்தவரும் உயிரோடு இருக்க முடியும். வாங்கினவர் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாக்கா டோட்டலாக ஒரு கிட்னியை வச்சுக்கிட்டு அதில் அவரால் உயிரோடு இருக்க முடியும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இதில் வந்து 1 இயர் 2 இயர் வெயிட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே நமக்கு உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துலையோ இல்லை உண்மையாகவே அது போனாலும் அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக பிளாக்கில் பைசா கொடுத்து ஆர்கனை வாங்குகிற ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றது. இவங்கெல்லாம் யாரை போய் டார்கெட் பண்ணுறாங்கனாக்கா, ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவர்கள். பணம் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்களோட உடம்பு பாடிலாம் நல்லா இருக்கும், ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும். அவங்கக்கிட்ட போய் நான் 1 லட்சம் கொடுக்குறேன் 1.5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவங்க 4 லட்சம் 5 லட்சத்துக்கு அதை சேல்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் அதை பல லட்சங்களுக்கு ஃபீஸாக வாங்கிக்கிட்டு டிரான்ஸ்பிளன்டேஷன் பண்ணுறது ஒரு மாஃபியா கேங்காக நடக்குது அப்படின்றத பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஜூலி எப்படி போய் மாட்டினாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது ப்ரூவ் ஆகலை.
ஒருவேளை ஜூலி அந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இன்வால்வ் ஆகியிருந்தால் அவருக்கு குறைந்தபட்சம் 5 to 10 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அது இல்லாமல் இப்போ புதிதாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 356 அந்த செக்ஷன் பிரகாரம் அந்த ஜூலியின் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. ஸோ இவர் இந்த டெஃபமேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. டெஃபமேஷன் கொடுத்தாலும் அந்த கோர்ட்டு விசாரணை பண்ணும்போது உன் மேலே இந்த மாதிரி அதர் அலிகேஷன்ஸ் இருக்கின்றது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த டெஃபமேஷனை எடுக்கிறதா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இதில் மாட்டினா இதை வேற ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி இதில் அவரை விசாரணை பண்ணி அதற்கான தீர்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது தெரிந்தும் தெரியாமல் கூட யாரும் பைசா வாங்கிட்டு அதை செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது மிக 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 கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றமாக கருதப்படும். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுப்பவரும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், வாங்குறவங்களும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். இதில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டியே கிடையாது என்கிறது தான் இந்த ஆக்ட் ஃபுல்லாக சொல்லுது என்பதை கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.